வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், சாதமில் கூட நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு தாங்க செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் வச்சு செஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயமை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆன பிறகு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாக சேர்த்தாலும் நல்லது தான். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு கருவேப்பிலை சேர்த்த பிறகு திருப்பி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், நல்லா வாசனை வர ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கட்டி வெல்லம் இருந்தால் ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அங்கங்கே வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காயம் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம்ல, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமங்க ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். சாதம்க்கு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா சூடான சாதமில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த சட்னி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம், கெட்டு போகாது. ஐ ஹோப் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.